Hello everyone, வணக்கம் and welcome back to my channel long haired princess ella. மெயினாக வந்து உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து லிவான் சீரம், ஹேர் சீரம் பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து இதில் 2 பாட்டில்ஸ் காலி பண்ணியிருக்கேன் அண்ட் ரிவ்யூவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். 1 இயராக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டாக இப்போ 2 பாட்டில் காலி ஆகிடுச்சு. தேர்ட் ஒன் ஃபைன் பண்ணும்போது தான் இந்த பாட்டில் கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புதுசாக ஒரு பம்பிங் பாட்டிலில் தான் கிடச்சிது. ஸோ ஓகே இருக்கட்டும், இதே வாங்கி ட்ரை பண்ணலாம், அதுக்கு எதனாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு தான் நான் வந்து இது வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் பழைய பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலில் வந்து ஒன்றில் வந்து பியூரான கோகோனட் ஆயிலும் இன்னொரு இதில் வந்து கேஸ்டர் ஆயிலும் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ புதுசாக பை பண்ணியிருக்கிறது வந்து இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பிராண்டு தான், அதே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேம் தான். பாட்டில் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி தெரியுது. இது வந்து 50 mlன்னு நினைக்கிறேன், அது வந்து 100 ml. நான் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கும் பிஃபோர் வீக்குன்னு நினைக்கிறேன் லாரியல் பாரிஸோடைய ஹேர் சீரம் ரிவ்யூ வந்து போட்டிருப்பேன். அது வந்து நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதுதான் நான் வந்து ரெண்டுக்கும் இடையில பார்க்குற டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் வந்து விட்டமின் இ அண்ட் ஆர்கன் ஆயில் இருக்குது. நான் எதுக்காக இது சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடது வந்து ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி என்னோடது எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கிறதுனால இது போடும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்குது. அண்ட் இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 170 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 170 அண்ட் 50 ml ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி க்யூட்டான குட்டி பேக்கேஜில் வருது. இதில் இருக்கிற ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா அந்த பம்பிங் வந்து பண்ணலைனாலும் சீரம் வந்து மேலே வந்து கசிஞ்சு லீக் ஆகி இருக்குது. அது ஒன்று மட்டும் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி ஓகே தான். பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த பெரிய பாட்டில் மாதிரி வராது. ஸோ ஏன் அப்படி மாற்றிட்டாங்கன்னு தெரியல. பட் ஆனால் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து என்னென்னா, நம்ம ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது இவ்வளோ வேணும், ஒரு ட்ராப் வேணும், 2 ட்ராப் வேணும்னு எடுக்கலாம். இது வந்து என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் ஒரு பம்ப் பண்ணிங்கன்னா அது அன்கண்ட்ரோலபுளாக நிறைய வருது. ஸோ நான் வந்து ட்ராப்ஸ் அளவு தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இப்போ வந்து ஒரு ட்ராப்ஸ்லேயே 10 ட்ராப்ஸ் வந்து ஒட்டுக்கா ஒரு பம்பிங்லேயும் வந்து கிடைக்குது. இது எதனால் இருக்குன்னா, மேபி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். அதாவது என்னென்னா, நம்ம நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பம்பிங் கொடுக்குறதுனால நம்ம ப்ரெஸ் பண்ணி நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, சீக்கிரமாக பாட்டில் காலியாகும், சீக்கிரமாக திரும்பி நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் எனக்கு இது இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எனிவேஸ் இந்த தடவை வந்து இதுதான் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பழைய பாட்டிலே வந்துட்டு ஒன்ஸ் பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் அந்த பழைய பாட்டிலே ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்குறத வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டான சிலிக்கான் ஹேர் சீரம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு முடியும் ட்ரையாக விட்டுட்டேன். ஸோ இப்போ முடி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஹேர் கோம்பிங் பண்ணணும். பட் ஆனால் இந்த சீரம் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய ஹேர் வந்து நல்ல ட்ரை ஃப்ரிஸியாகவும் இருக்கும். அண்ட் நியூ பேபி ஹேர் க்ரோத்லாம் வந்து இருக்கும்போது அங்கங்கே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த காற்றுல ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அன்ஷேப்பியாக இருக்கும்ல ஹேர்ஸ் எல்லாம், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி எடுத்து பின்னல் போடுறோமோ இல்லை கிளிப் போடுறோமோ அது அப்படியே வந்து ஸ்டே ஆகுது. செட்டிங் ஸ்ப்ரே அளவுக்கு ஸ்டே ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் ஆனால் வந்து அந்த ஸ்மூத்னஸ் இருக்குது. அதாவது ஒன்ஸ் இந்த மாதிரி முடியெல்லாம் களைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கையாலே நீவி விடும்போது திருப்பி பழைய அதோட ஸ்டேஜுக்கே வந்துடுது, நம்ம எப்படி செட் பண்ணணுமோ அந்த மாதிரி. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து அந்த பம்பிங்கில் வந்து ப்ராடக்ட் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து நார்மலாக எடுத்தேன்னா ட்ராப்ஸ் தான் எடுப்பேன். பட் இது பாருங்களேன், ஒரு பம்பிங்லேயே வந்து நிறைய வருது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 ட்ராப்ஸ் இதில் கண்டிப்பாக இருக்கும், அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லைட் வெயிட்டு, ஸ்மூத் டெக்ஸ்சர். நீங்கள் கையில் போடும்போதே உங்களால் அந்த ஸ்மூத்னஸ் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நல்லா வந்து ஒரு க்ளாஸியான லுக் கொடுக்குது, நான் ஸ்டிக்கி. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். மீடியம் லென்த் ஹேருக்கு வந்துட்டு இது வந்து 2 மந்த்துக்கு மேலே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே வந்து நீங்கள் என்ன மாதிரி லாங் ஹேராக இருக்குது அப்படின்னா 1 மந்த்துக்கு தான் வரும்.
அந்தளவுக்கு நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு நினச்சி போட்டிங்கன்னா அவ்வளோதான் வரும். பட் ஆனால் வந்து நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ரேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு வந்து எந்த ஹேர் பேக்கும் போடல, கண்டிஷ்னரும் போடல, அட் த சேம் டைம் வந்து முடியும் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும்தான் நான் சீரம் யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு குறைஞ்சது வந்து 4 to 5 மந்த்துக்கு மேலே கூட வரும். அந்த மாதிரி ரேராக யூஸ் பண்ணுறது நல்லதும் கூட தான். ஏன்னா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சீரம் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. நான் வந்து மோஸ்ட்டாக எப்படி பண்ணுவேன்னா, ஹேர் பேக் போடுறதுனால எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் இந்த மாதிரி கெமிக்கல் ட்ரீட்டட் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக தான் யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில், இந்த மாதிரி இருக்கிற எதுனா ஒரு ஆயில் வந்து 2 to 3 ட்ராப்ஸ் இந்த மாதிரி நான் வந்து எடுத்துப்பேன்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதை இந்த மாதிரி கையில் தேய்ச்சிட்டு அப்படியே மேலாப்பில் முடியில் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். முடி அப்படியே செட் ஆகி நிற்கும். இது வந்து நான் எப்போ பண்ணுவேன்னா, ஹேர் பேக்லாம் போடுறோம் இல்லையா நேச்சுரலாக, அந்த மாதிரி போடும்போது நான் வந்து அதை ட்ரை பண்ணுவேன். எப்போ நான் வந்து இந்த பேக் இந்த சீரம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேர் பேக் போட டைம் இல்லை, டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியிருக்கு. ஸோ ஹேர் வந்து ட்ரையாக ஆகிடுச்சு, ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு வழியே இல்லை வெளியே எங்கேயாவது போயிருக்கோம், அங்கே ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது இல்லையா, அங்கே என்ன ஷாம்பு இருக்கோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். பட் இன்கேஸ் இல்லைனாலும் கூட அங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அப்பாடா நம்ம முடியை கொஞ்சம் காப்பாற்றிட்டோண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணதில் ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, இது ஸ்ப்ளிட் எண்ட்ஸை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. அது என்னால் நல்லா பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் நல்லா எண்ட்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நான் வந்து சீரம் நிறையா அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டீடாங்கிள் வந்து எனக்கு இருக்கிற பெரிய 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 ப்ராப்ளம். ஏன் இதை நான் அவ்வளோ ஹைப் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்ஸ் இப்போ தலை வாரிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி தலை வரணும், திருப்பி சிக்கு போடும். சரி ஓகேப்பா, கஷ்டப்பட்டு ஃபுல்லாக தலையிலேருந்து கீழே எண்டு வரைக்கும் நல்லா சீவிட்டோம், இனிமேல் சிக்கு வராதுன்னு சொல்லிட்டு திருப்பி பின்னல் போடும்போது மறுபடியும் சிக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ கூட பாருங்கள், நான் பிரித்து விட்டு தான் பண்ணுறேன், ஆனாலும் சிக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது எந்த வகையிலும் என்னோடய முடியை வந்து பாதிக்கலை. அட் த சேம் டைம் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்களே இப்போ பாருங்கள், நான் பெரிய பல் சீப்பு வச்சு ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக கோம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே நிறைய பேர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. மேபி சின்ன வயசில் நாம் கூட அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம். என்னென்னா, சின்ன சீப்பு தானே இருக்கும், சின்ன பல் சீப்பு தான் இருக்கும், வீட்டில் எல்லோரும் ஒரே சீப்பு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த சீப்பை எடுத்து போட்டு முடியை பிடிச்சி இழுன்னு இழுத்து சிக்கு எடுப்போம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படி பண்ணுறதுனாலே முடி வந்து அப்போவே நல்லா வீக்காக இருக்கும். ஃபுட்டும் சரியாக எடுத்துக்கலன்னா அது கம்ப்ளீட்டாக வீக்காகி ஒன்று வேரோடு கொட்டும், இல்லைன்னா இழுக்கு அதை தாங்க முடியாமல் இடையில கட்டாயி பிரேக் ஆகி முடி வந்து கொட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். எப்படி அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது, நம்ம சிக்கு எடுக்கிறது சரியில்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் வந்து அதிகமாகும், அதாவது உடஞ்சி விழும். ரெண்டாவது வந்து உங்கள் ஹேரை வந்து இப்படி கோம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். அதாவது ஒரு முடி மேலே இருக்கும், ஒரு முடி கீழே இருக்கும். ஹேர் கட்டை வந்து கோணையாக பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது. சிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஹேர் ஸ்டாண்ட்ஸை மட்டும் எடுத்து அதை மட்டும் தனியாக வந்து சிக்கு பிரித்து எடுங்க. முதல்ல நீங்கள் கையில் உங்கள் சிக்கு பிரித்து எடுக்கணும். ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் டவல்லாம் கட்டி லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக அந்த சிக்கை வந்து பிரித்து விடணும். அதுக்கப்புறம் சீரம் போட்டு இந்த மாதிரி வந்து ஹேர் கோம் பண்ணும்போது ஒரு சிக்கு கூட உங்களால் ஃபைன் பண்ண முடியாது. எனக்கு வந்து இந்த சீரம் வந்து நல்லா ஸ்மூத்னஸ் கொடுக்குறதுனால எனக்கு திருப்பி எகெயின் வந்து அந்த சிக்கு விழுற பிரச்சனையே இருக்காது. அட் த எண்டு வீடியோவில் நான் வந்து ஹேர் வந்து பின்னல் போட்டிருப்பேன், நீங்களே பாருங்கள். எந்த இடத்துலையுமே நான் வந்து சிக்கு பிரிக்கவே மாட்டேன், அப்படியே இருக்கும். நான் எப்படி இப்போ செட் பண்ணுறேனோ அதே மாதிரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெரிய பல் சீப்லேயே வந்து சீவுங்க. முடியும் நிறையா வந்து கொட்டாது. அட் த சேம் டைம் வந்து ஈவன் டெக்ஸ்சரில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முடி நல்லா அலையாக இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயிட் லுக்கு கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெயிட்டாக நல்லா இந்த ஆக்ட்ரஸ் மாதிரிலாம் வந்து முடி வந்து மினுமினுன்னு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய சீரம் யூஸ் பண்ணணும். பட் எனக்கு இது போதும் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். அதுவும் இப்போ வீடியோக்காக தான் வந்துட்டு நான் 3 பம்ப் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 பம்பே எனக்கு அதிகம்தான், அதுவே போதும். இப்போ நீங்களே பாருங்கள், முடி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
பட் ஆனால் இந்த மாதிரி சீரம்லாம் நான் அப்ளை பண்ணாமல் ஒருவேளை முடியை நான் இந்த மாதிரி உதறி விடுறேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி எனக்கு சிக்கு போடும். அது இன்னும் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது லாங் ஹேர் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஃபுல் ஹேரையும் கோம் பண்ணி சிக்கு எடுத்து பின்னல் போடுறது எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸோ லாங் ஹேருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சிக்கு விழுறது பிரச்சனைலாம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யாரோட ஹேர்லாம் வந்து ட்ரையாக, ஃப்ரிஸியாக, அன்மேனேஜபிளாக ஒரு மாதிரி பிரேக் அவுட் ஆகி இந்த மாதிரிலாம் இருக்கோ அவங்களோட முடி எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் முடியை வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் நேச்சுரலான விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இடையில வீடியோஸ் வந்து போடுவேன். மீன்வைல் வந்து என்னோடய ஹேரும் வந்து இப்போ கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ரிவ்யூ கொடுக்கறதுக்காகவும் சேர்த்தே நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பை பண்ணி உங்களுக்கு வந்து ரிவ்யூவாக கொடுக்குறேன். அதில் நான் வந்து மெயினாக எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சில ப்ராடக்ட்ஸை மட்டும் நான் எகெயின் அண்ட் எகெயின் பை பண்ணி யூஸ் பண்ணுவேன். அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த லிவான் ஹேர் சீரம். லாரியல் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது நல்லா ஷைனிங் கொடுக்குது. பட் ஆனால் எனக்கு ஷைனிங்கை விட ஸ்மூத்னஸ் வேணும் அப்படின்னு ரொம்பவே தோணுச்சு. அண்ட் இந்த சீரமும் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணும்போது ஒரு ஷைனிங் கொடுக்குது. அதை நான் இன்றைக்கி தான் நோட் பண்ணேன். ஏன்னா நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதான் சொன்ன மாதிரி 1 or 2 ட்ராப்ஸு இல்லை 3 ட்ராப்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மேலாப்பில் அந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிறதுக்காக தான் மோஸ்ட்டாக வந்து போடுவேன். பட் ஆனால் நியாயப்படி பார்த்தா நிறைய சீரம் தான் வந்து யூஸ் பண்ணணும். பட் ஆனால் நான் வந்து 1 day தான் விடுவேன் இடையில ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் இமீடியட்டாக ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். அதனால் வந்துட்டு ஏன் அவ்வளோ வேஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக கம்மியாக யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணணுங்கிறதுக்காக 3 pumps யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனோட எஃபெக்ட் நீங்களே பாருங்கள். நல்லா பளபளன்னு தெரியுது. நான் எந்த ரிங் லைட்டும் யூஸ் பண்ணல. நேச்சுரல் விண்டோவில் வர சன்லைட்டு தான். அதுவும் ஹொசூரில் வந்து நல்லா பனி பெய்யுது அண்ட் மோடமும் போட்டிருக்கு. அதில் தான் அந்த வெளிச்சத்தில் தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஷைன்னஸ் வந்து நான் நோட் பண்ண உடனே நான் கிட்ட வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். முடியும் வந்து பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நல்லா புசு புசுன்னு பவுன்சி லுக்கு கொடுக்குது. அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேராக விடுறோம் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் செட்டிங் ஸ்ப்ரேயை வந்து யூஸ் பண்ணுங்கள். மச் பெட்டராக இருக்கும். ஸோ ரிசல்ட் அப்படியே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிராண்டடானதாக நல்லதாக பார்த்து வாங்குங்க. ரிவ்யூஸ் செக் பண்ணி வாங்குங்க. அப்போ தான் நல்ல ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியும். ஏன்னா நம்ம நிறைய வாங்கி ட்ரை பண்ணுற அளவுக்கு எல்லாருக்குமே பட்ஜெட் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அப்புறமா வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு நான் சொல்வேன். நான் ஃபுல் ஹேரோட ஷைனிங்கே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன். நார்மலாக இவ்வளோ ஷைனிங்காக இருக்கவே இருக்காது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஹேருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சீரம் ரூட்டில் மட்டும் தயவுசெய்து யூஸ் பண்ணிடாதீங்க. மண்டையில் வந்து டச்சே பண்ணிடக்கூடாது. தலையில் வந்து மேலாப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் லென்த்தாக ஹேருக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். தப்பி தவறி கூட எக்காரணத்தை கொண்டும் ஹெட்டில் அந்த ரூட்டில் வந்து மட்டும் போட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். அப்புறம் கம்பெனி பொறுப்பே இருக்காது மக்களே. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய ஃபுல் லென்த் ஆஃப் ஹேரையும் நான் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நல்லா ஸ்ட்ரெயிட் லுக்கு கொடுத்துருக்கு. இனிஷியலாக வந்து நீங்கள் பார்க்கும்போதும் இப்போ பார்க்கும்போதும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஃபஸ்ட்டு கிளிப்பையும் இந்த கிளிப்பையும் சேர்த்து பாருங்கள். இப்போ நான் வந்து ஹேரை வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பின்னல் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. பூஜை வேறு பண்ணணும். அதனால் நான் வந்துட்டு சும்மா சிம்பிளாக எந்த ஒரு கிளிப்ஸோ பேண்ட்ஸோ இல்லாமல் லூஸ் பின்னல் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போடுறதுனால நம்மளுக்கு ஹேரும் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் வந்து ரெஸ்ட்டில் விட்ட மாதிரி இருக்கும். தூங்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. தூங்கும்போது நான் தலகாணிக்கு மேலே வந்து ஃபுல் லென்த் ஆஃப் ஹேரையும் எடுத்து போட்டுட்டு நான் வந்து ஃப்ரீயாக தூங்குவேன். அது எந்த விதத்துலையும் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் டே வந்து சிக்கு போடாமல் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், பின்னல் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான், இதுதான் லூஸ் பின்னல். அண்ட் ஷைனிங் நல்லாவே தெரியுது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மடித்து போட்டுப்பேன். கீழே வந்து ஃபுல்லாக பின்னி மடித்து ரப்பர் பேண்ட் போட்டுப்பேன். பட் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுனால சும்மா ஜென்ரலாக அப்படியே வந்து ஃப்ரீயாக வந்து விட்டுட்டேன். ஈவினிங் பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறமா ரப்பர் பேண்ட் போட்டுக்குவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் டீட்டெயிலாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். அண்ட் உங்களோட ஃபேவரட் சீரம் என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். தேங்க்யூ. Until then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye bye.